பெங்களூர் சமணஹள்ளின்னு சொல்லப்படுற பாலத்துல ஒரு சடலம் கிடக்கிறதா போலீஸ்க்கு தகவல் கிடைச்சிருக்கு. அந்த இடத்துக்கு வந்த போலீஸ் இறந்து போன நபர் யாருன்னு அடையாளம் தெரியாததால அவங்களுடைய முதற்கட்ட விசாரணைய ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய முதற்கட்ட தகவல்ல இறந்து போன நபர் 33 வயசான ரேணுகா சுவாமின்னு சொல்லப்படுற நபர்ன்றது தெரிய வருது. அவருக்கு என்ன நடந்ததுன்றத பத்தி இன்னைக்கு கொஞ்சம் டீடைலா பாத்துடலாம். வெல்கம் டு TFT கிரைம். நான் உங்கள் பிரியா. நம்ம சேனலுக்கு புதுசா வர வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்னு கொடுத்துருங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறதுக்கான புது உத்வேகமா இருக்கும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். கர்நாடகா சித்ரதுர்கான்னு சொல்லப்படுற பகுதியை சேர்ந்தவரு 33 வயசான ரேணுகா சுவாமி. இவரு அதே பகுதியில இருக்கிற அப்போலோ பார்மசில ஊழியரா வேலை பார்த்து வந்திருக்காரு. இவருக்கு திருமணமாகி அதே பகுதியில தன்னோட மனைவி கூட வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. கடந்த சனிக்கிழமை வழக்கம் போல வேலைக்கு கிளம்புனவரு அன்னைக்கு முழுவதும் நேரமாகியும் வீடு திரும்பாததால அவங்களுடைய மனைவிக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் சந்தேகம் ஏற்பட்டு அவருடைய நண்பர்கள் வட்டாரங்கள்ல தேட ஆரம்பிக்கிறாங்க. அவரை பத்தின எந்த ஒரு தகவலும் கிடைக்காத நிலையில போலீஸ் ஸ்டேஷன்ல மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஒன்னையும் கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில தான் கடந்த திங்கட்கிழமை அன்னைக்கு போலீஸ்க்கு சமணஹள்ளின்னு சொல்லப்படுற பகுதியில இருந்து ஒரு சடலம் கடக்கிறதா தகவல் கிடைக்குது. சடலம் கடந்த இடத்துக்கு வந்த போலீஸ் அவங்களுடைய முதற்கட்ட ஆய்வுல இறந்து போன நபர் ரேணுகா சுவாமி தான்றத உறுதிப்படுத்திருக்காங்க. அந்த உடலை மீட்டு அட்டாப்சிக்கு அனுப்பிட்டு அவங்களுடைய வழக்கமான விசாரணைய ஆரம்பிக்கிறாங்க. இறந்து போன நபருடைய மொபைல் நம்பரை வச்சு அவருடைய கால்ஸ் டீடைல்ஸை எடுக்கிறாங்க. இந்த விசாரணை ஒரு புறம் நடந்துட்டு இருக்கும் போதே மறுபுறம் அடையாளம் தெரியாத 3 நபர்கள் காவல் நிலையத்துல ரேணுகா சுவாமி கொலை வழக்குக்காக சரணடைறாங்க. அவங்க கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில அவங்களுக்கும் ரேணுகா சுவாமி அவர்களுக்கும் பண பிரச்சனை இருந்து வந்ததா சொல்லிருக்காங்க. பணம் குடுக்கல் வாங்கல்ல பிரச்சனை ஏற்பட்டதால கொலை செஞ்சுட்டதாவும் போலீஸ் கிட்ட வாக்குமூலமா கொடுத்திருக்காங்க. அவங்க கொடுத்த வாக்குமூலத்தை வாங்கிக்கிட்ட போலீஸ் அவங்க கிட்ட தீவிர விசாரணைய நடத்திட்டு வந்தாங்க. அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில அந்த நால்வருமே முன்னுக்கு பின்னான பதிலையே சொல்லிருக்காங்க. இவங்க கொடுத்த வாக்குமூலத்துல திருப்தி அடையாத போலீஸ் அவங்கள தீவிர விசாரணைக்கு உட்படுத்துறாங்க. அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில கர்நாடகாவோட பிரபலமான நடிகரான தர்ஷன் சொல்லப்படுற நபர் இந்த கொலை சம்பவத்துல ஈடுபட்டிருக்கிறதா போலீஸ்க்கு தெரிய வருது. இந்த கொலை சம்பவத்துல தர்ஷன் சம்பந்தப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்றத பத்தி தொடர்ந்து தீவிர விசாரணைய நடத்திட்டு வந்தாங்க. அப்படி நடத்திட்டு வந்த விசாரணையில தர்ஷன் பவித்ரா கவுடான்னு சொல்லப்படுற ஒரு பெண் கூட நெருங்கி பழகிட்டு வந்தாருன்றது தெரிய வருது. கர்நாடகால பவித்ராவும் ஒரு பெரிய பிரபலமா தான் வலம் வந்துட்டு இருக்காங்க. பவித்ரா கன்னடத்துல சில படங்கள் நடிச்சதாவும் சொல்லப்படுது. இவங்களும் தர்ஷனும் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் வரைக்குமே லிவிங் ரிலேஷன்ஷிப்ல வாழ்ந்துட்டு வந்ததா சொல்லப்படுது. தர்ஷனுக்கு 2000ல விஜயலட்சுமின்னு சொல்லப்படுற ஒரு பெண் கூட திருமணம் நடந்திருக்கு. அவருடைய முதல் மனைவி கூட சில ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்திருக்காரு. அதன் பிறகு பவித்ரா கவுடா கூட ஏற்பட்ட தொடர்புனால அவருடைய முதல் மனைவியை விட்டுட்டு தொடர்ந்து பவித்ரா கூடவே வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. இதன் காரணமாவே பவித்ராவும் விஜயலட்சுமியும் சமூக வலைதளங்கள் மூலமா பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. சில நாட்களுக்கு முன்னதா பவித்ரா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல தர்ஷன் கூட தொடர்ந்து 10 வருட காலமா பயணிச்சுட்டு வந்ததா பதிவை போட்டிருந்தாங்க. இந்த பதிவுக்கு எதிரா விஜயலட்சுமி அவங்களுடைய எதிர்ப்பையும் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த பிரச்சனை சில நாட்களாவே சமூக ஊடகங்கள்ல தொடர்ந்துட்டு வந்த நிலையில ரேணுகா சுவாமின்னு சொல்லப்படுற நபர் தர்ஷனோட தீவிர ரசிகரா இருந்து வந்திருக்காரு. சமூக வலைதளங்கள்ல விஜயலட்சுமிக்கும் பவித்ராவுக்கும் ஏற்படுற பிரச்சனைய தொடர்ந்து கவனிச்சுட்டே வந்த அவரு பவித்ராவுக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து சமூக வலைதளங்கள் மூலமாவே தெரிவிச்சிருந்ததா சொல்லப்படுது. ஆரம்ப கட்டத்துல இத கவனிக்காம இருந்த பவித்ரா அவருடைய எதிர்ப்பை தொடர்ந்துகிட்டே வந்திருக்காரு. அதோட பவித்ராவை அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தி சமூக வலைதளங்கள்ல பதிவுகளை தொடர்ந்துகிட்டே வந்திருக்காரு. இதனால மன உளைச்சலுக்கு ஆளான பவித்ரா தர்ஷன் கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லியிருக்காங்க. அவரும் கொஞ்ச நாட்களுக்கு ரேணுகா சுவாமி போடுற பதிவுகளை கவனிச்சுக்கிட்டே வந்திருக்காரு. இந்த விஷயங்களை பத்தி அவருக்கு நெருக்கமான சில நண்பர்கள் கிட்ட ஆலோசனையும் நடத்திருக்காரு. தன்னோட ரசிகர் மன்ற தலைவரான ரகுன்னு சொல்லப்படுற நபர் கிட்ட ரேணுகா சுவாமிய சந்திக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்ய சொல்லியிருக்காரு. அந்த சந்திப்பு ரேணுகா சுவாமிகளை பழிவாங்கணும்ன்ற நோக்கத்தோடயே இருந்ததாகவும் சொல்லப்பட்டது. அவர் சொன்னபடியே அவருடைய ரசிகர் மன்றத்துடைய தலைவரான ரகு, நிகழ், வினய், கார்த்திக்னு சொல்லப்படுற நால்வரும் சேர்ந்து ரேணுகா சுவாமி அவர்களை தர்ஷனுடைய பண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு திட்டம் போடுறாங்க. ஜூன் 8ஆம் தேதி வேலை பார்த்துட்டு இருந்த ரேணுகா சுவாமிய மாய வார்த்தைகளை சொல்லி அங்க இருந்து தர்ஷனுடைய பண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததா சொல்லப்படுது.
அப்படி நம்பி வந்த அவரை பெல்ட்டாலேயே நால்வரும் சேர்ந்து அடிச்சு சித்திரவதை செய்ததா சொல்லப்படுது. அன்னைக்கு இரவு முழுவதும் அவரை தொடர்ந்து சித்திரவதை செஞ்சுட்டு வந்ததா சொல்லப்படுது. மறுநாள் தர்ஷனும் பவித்ராவும் ரேணுகா சுவாமிய சந்திச்சிருக்காங்க. அந்த சமயமும் தொடர்ந்து அவர் தாக்குதலுக்கு உள்ளானாருன்னு சொல்லப்படுது. பெல்ட்டால அடிச்சது மட்டும் இல்லாம அவரை தூக்கி சுவற்றுல வீசினதாவும் சொல்லப்படுது. இதுல அவர் உடல் முழுவதும் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு. இதுல இருந்து விடுபட முடியாத அவரு சம்பவ இடத்திலேயே இறந்தும் போயிருக்காரு. அவர் இறந்து போயிட்டாருன்றத உறுதிப்படுத்திக்கிட்ட நால்வருமே தர்ஷன் கிட்ட இந்த சம்பவத்தை பத்தி வாட்ஸ்அப் மூலமா பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்காங்க. அந்த சமயம் தர்ஷன் இறந்து போன நபருக்காக காவல் நிலையத்துல சரணடைகிற நபருக்கு 30 லட்சம் ரூபாய் பணம் தர்றதாவும் சொல்லியிருக்காரு. அதோட கேஸுக்கான செலவையும் தானே ஏத்துக்கிறதாவும் சொல்லி இருந்திருக்காரு. இறந்து போன ரேணுகா சுவாமியோட உடலை கொண்டு போய் விடியற் காலை பொழுதுல யாருக்கும் தெரியாம சமணஹள்ளின்னு சொல்லப்படுற பகுதியில தூக்கி வீசிட்டு அங்க இருந்து தப்பிச்சிருக்காங்க. அந்த இடத்துல இருந்து சடலத்தை மீட்ன போலீஸ் அட்டாப்சிக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளையும் இறந்து போன நபருடைய மொபைல் எண் தரவுகளையும் போலீஸ் தொடர்ந்து ஆய்வு செஞ்சுக்கிட்டே வந்திருக்காங்க. அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில கர்நாடகாவோட பிரபல நடிகரான தர்ஷனுக்கு தொடர்பு இருக்குன்றது தெரிய வருது. இந்த விஷயம் தெரிய வரவே சமூக ஊடகங்கள்ல பரவ ஆரம்பிச்சுது. மறுபுறம் போலீஸ் தர்ஷனை விசாரிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த நேரத்துல மைசூர்ல ஒரு பிரபலமான ஹோட்டல்ல அங்க தங்கி இருக்கிறதா போலீஸ்க்கு தெரிய வருது. உடனடியா மைசூர்ல இருந்த தர்ஷனை அதிரடியா கைது பண்ணிருக்காங்க. அவரை கைது பண்ணவங்க பெங்களூருக்கு கூட்டிட்டு வந்து விசாரணைய நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. பவித்ராவுக்கும் இந்த கொலையில ஏதாவது தொடர்பு இருக்கான்ற கோணத்துல அவங்களையும் கைது பண்ணி விசாரணை நடத்திட்டு வரதா சொல்லப்படுது. இந்த சம்பவம் அந்த மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறதா சொல்லப்படுது. ரேணுகா சுவாமி கொலை வழக்குல தர்ஷனுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையான்ற விசாரணைய தொடர்ந்து போலீஸ் நடத்திட்டு வராங்க. அதே சமயம் பவித்ராவுக்கு இதுல ஏதாவது தொடர்பு இருக்கான்ற கோணத்திலையும் விசாரணைய நடத்தி வந்திருக்காங்க. அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில ரேணுகா சுவாமி இருந்த இடத்துல தர்ஷனும் இருந்ததுக்கான ஆதாரமா மொபைல் டவருடைய சிக்னல் காட்டுறதா போலீஸ் தெரிவிச்சிருக்காங்க. இறந்து போன நபரை அடைச்சு வச்சிருந்த இடத்துல தர்ஷனும் பவித்ராவும் கார்ல வந்து போனதுக்கான சிசிடிவி காட்சியோட ஆதாரத்தையும் போலீஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இறந்து போன ரேணுகா சுவாமிகளுடைய அட்டாப்சி ரிப்போர்ட்ல பல சித்திரவதைகளை அனுபவிச்சுதான் இறந்து போயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதோட அவர் உடல் முழுவதும் இருக்கிற எலும்புகள் உடைக்கப்பட்ட நிலையில இருந்ததாவும் தெரிவிச்சிருக்காங்க. பல போராட்டங்களுக்கு பிறகுதான் அவர் இறந்து போயிருக்காருன்றதையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. போலீஸ் தொடர்ந்து இந்த வழக்குல போதிய ஆதாரங்களையும் சாட்சியங்களையும் சேகரிச்சுட்டு வராங்க. அதோட தர்ஷன் கிட்ட கூலிப்படையினர் வாட்ஸ்அப்ல செய்த சாட்டிங் மெசேஜ்களையும் போலீஸ் சேகரிச்சுட்டு வராங்க. தர்ஷனுக்கு இதுக்கு முன்னதாவே பல வழக்குகள் அவருடைய பேர்ல இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. சில வழக்குகள் நிலுவையில இருக்கிறதாவும் தெரிவிச்சிருக்காங்க. மறுபுறம் பவித்ரா கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில தன்னை ரொம்ப இழிவா பேசியிருந்ததாவும் சமூக வலைதளங்கள்ல அநாகரிகமான வார்த்தைகளால தன்னை தொடர்ந்து துன்புறுத்திட்டு வந்ததாவும் தெரிவிச்சிருக்காங்க. போலீஸ் பவித்ராவுக்கும் இந்த கொலைக்கும் தொடர்பு இருக்கான்ற கோணத்திலையும் தொடர்ந்து விசாரணைய நடத்திட்டு வராங்க. இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட 10க்கும் மேற்பட்ட நபர்களை கைது பண்ணிருக்காங்க போலீஸ். அவங்கள நீதிமன்றத்துல ஆஜர்படுத்துறதுக்கான வேலைகளையும் பார்த்துட்டு வராங்க. கூலிப்படையினருக்கு பேரம் பேசப்பட்ட 30 லட்சம் ரூபாயில ஹர்ஷன் 5 லட்சம் ரூபாய் கொடுத்ததாவும் தெரிய வந்திருக்கு. மறுபுறம் போதிய ஆதாரத்தையும் சாட்சியங்களையும் தடவியல் குழு சேகரிச்சுட்டு வராங்க. ரேணுகா சுவாமியோட அப்பா தன்னோட மகனுக்கு திருமணமாகி ஓராண்டு காலம் ஆன நிலையில தன்னோட மகனை கொலை செஞ்ச குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை கிடைக்கணும்ன்றத வேண்டுகோளா வச்சிருக்காரு. தன்னோட மகன் தவறே செய்திருந்தாலும் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுத்திருக்கலாமே தவிர தான் மகனை கொலை செய்யறதுக்கான அதிகாரம் யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. கன்னட உள்துறை அமைச்சர் இந்த வழக்குல தொடர்புடைய நபர்களையும் சந்தேகப்படுற நபர்களையும் தொடர்ந்து விசாரிக்கும்படி உத்தரவிட்டிருக்காரு. இந்த கொலை சம்பவத்துல ஈடுபட்ட ஒரு நபரை கூட தப்பிக்க முடியாது சொல்லி பத்திரிகையாளருக்கு பேட்டியா கொடுத்திருக்காரு. போலீஸ் வட்டாரங்கள்ல இருந்து இறந்து போன ரேணுகா சுவாமிய தர்ஷனே அவரை பெல்ட்டால அடிச்சு துன்புறுத்தினதா சொல்லப்படுது. இது உண்மையாகும் பட்சத்துல தர்ஷனுக்கு அதிகப்படியான தண்டனை கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த கொலை வழக்குல அமலாக்கத்துறையும் பங்கெடுக்கிறதுக்கான முழு சுதந்திரமும் கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுது. போலீஸோடைய விசாரணையில ரேணுகா சுவாமியோட உடலை அவர் இறந்து போன இடத்துல இருந்து 300 கிலோமீட்டர் தொலைவுல இருந்து தான் மீட்கப்பட்டதா தெரிவிச்சிருக்காங்க. மறுபுறம் கர்நாடகா நடிகர் சங்கத்துல இருந்து தர்ஷன் மேல இருக்கிற குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டா அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்றத நடிகர் சங்கம் எடுக்கும்ன்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. இறந்து போன ரேணுகா சுவாமி
சமூக ஊடகங்கள்ல மட்டும்தான் பவித்ராவுக்கு தொடர்ந்து துன்புறுத்தல்களை கொடுத்துட்டு வந்தாரா, இல்ல அவங்களுடைய மொபைல் எண்ணுக்கு பல ஆபாசமான மெசேஜ்களை அனுப்பி இருக்காருன்றத பத்தியும் போலீஸ் தொடர்ந்து தீவிர விசாரணைய நடத்திட்டே வராங்க. தர்ஷன் கர்நாடகாவுடைய ஸ்டார்ன்றதால சமூக வலைதளங்கள்ல பலவிதமான கருத்துக்களும் பலவிதமான செய்திகளும் தொடர்ந்து வந்த வண்ணமே இருந்து வருது. ஆனா கொலைக்கான உண்மைத்தன்மை என்னன்றது விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும்னு சொல்லிருக்காங்க. இந்த கொலைக்கான ஆதாரங்களையும் சாட்சியங்களையும் வலுவா சேகரிச்சுட்டு வராங்க. ரேணுகா சுவாமியோடைய குடும்பத்தாரோ அவருடைய இறப்புக்கு ஜஸ்டிஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. குற்றவாளி யாரா இருந்தாலும் அவர் எவ்வளவு பெரிய பிரபலமா இருந்தாலும் குற்றம் நிரூபிக்கப்பட்டா அதிகபட்ச தண்டனை கிடைக்கணும்னு நீதிமன்றத்துல கோரிக்கைய வச்சிருக்காங்க. இந்த வழக்குல முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் மற்ற தகவல் வெளியாகணும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வழக்க பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.